ஹாய் ஹாய் ஹலோ டிஎன்பிசி 2025 இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல மேக்ஸ் மற்றும் டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போறோம். பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதுல இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் இருக்காங்க. அப்ப ஸ்டார்டிங்கே வந்து பி மற்றும் கியூ வந்து வேலை பார்த்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கியூ போயிருந்தாரு. மீதமுள்ள வேலையை வந்து யார் பாக்குறான்னா பி வந்து 8 நாட்கள்ல பாக்குறாரு. அந்த மீதமுள்ள வேலை வந்து என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப பி தான் மீதமுள்ள வேலையை பாக்குறாரு. இப்ப மீதமுள்ள வேலை ஒரு நிமிஷம். ஓகே, பியோட ஒரு நாள் வேலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 வந்து 20 இன்ட்டு 8 நாட்கள் அடி கொடுத்தனா 4 10 மறுபடியும் அடி கொடுத்தனா 2. இப்ப 2/5 அப்படிங்கிறது தான் மீதமுள்ள வேலை. அப்ப அவங்க முழு இதுக்கு முந்தி எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்க? பி மற்றும் கியூ வந்து பாத்தீங்கன்னா 3/5 வேலையை வந்து பார்த்திருப்பாங்க. மீதமுள்ள வேலை 2/5ன்னா அப்ப பி மற்றும் கியூ வந்து வேலை பார்க்கும்போது 3/5 வரையை பார்த்துட்டு கியூ போயிருக்காரு. அதுக்கப்புறம் மீதமுள்ள வேலையை வந்து பி வந்து 8 நாட்கள்ல பார்த்துருக்காங்க. இப்ப மீதமுள்ள வேலை, அதாவது ஸ்டார்டிங்ல அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணாங்கன்னா 3/5ங்கிறது வந்து பி மற்றும் கியூ வந்து ஒர்க் பண்ணாங்க. இப்போ 3/5 கூட பி மற்றும் கியூ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அதுங்கிறத வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டேன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, பியோட ஒரு நாள் வேலை 1/20 கூட்டல் கியூவோட ஒரு நாள் வேலை 1/40. எல்சிஎம் எடுக்கணும். 20க்கும் 40க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 20 டேபிளே போடலாம். 1 வரும், இது வந்து 2 வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எல்சிஎம் வந்து நம்மளுக்கு வந்து 40ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப 40/2 + 1 அப்ப ஈக்குவல் டு 3/40. இது வந்து நம்மளுக்கு வந்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வேலை. 3/5ங்கிறது வந்து வேலையை வந்து நம்ம பண்ண முடியாது. இது வந்து நாட்களுக்கு வந்து இது வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இது நாட்களுக்கு கன்வெர்ட் பண்ணா 40/3 சொல்லி தலைகள் எழுதுனா இது வந்து நாட்கள் ஆயிருச்சு. இது என்னது? நாட்கள் ஆயிருச்சு. ஓகே, இப்போ 3/5 இன்ட்டு 40/3. ஒரு 3க்கு ஒரு 3, 1 5 8 5 40. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 8. ஓகே, ஆன்சர் வந்து 8ன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 6, 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 28,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகள் எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸ் பாத்தீங்கன்னா 5 நாட்கள முடிக்காங்க, ஒய் பாத்தீங்கன்னா 6 நாட்கள முடிக்கிறாங்க, இசட் வந்து 10 நாட்கள முடிக்காங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். 5, 6, 10 5 டேபிள்ல போடலாம். 1, 6, 2ன்னு வரும். 2 டேபிள்ல 1, 3, 1ன்னு சொல்லி வரும். சரி, அப்போ 2 10, 10 3 30. எல்சி வந்து நம்மளுக்கு வந்து 30 வந்துருச்சு. 1/5 இன்ட்டு எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா வந்து இங்க வந்து 30ன்னு சொல்லி வரும்னு பாத்தீங்கன்னா 6ஆல மல்டிப்ளை பண்ண வருமா? அப்ப மேலே 6னா கீழே 6. ஃபர்ஸ்ட் இதுக்கு 6ன்னு வரும். 1/6. இதுக்கு என்ன நம்பர் வரும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க வந்து 30ன்னு சொல்லி வரும். அப்போ இது வந்து 5. இசட்டுக்கு பாத்தீங்கன்னா 1/10. அப்ப வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க 30ன்னு வரும். அப்ப மேல 30. இப்ப வந்து பாருங்க, 6 கூட்டல் 5 கூட்டல் 3 எவ்வளவு வந்துருச்சு? 14ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ மொத்த பங்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 28,000. ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6. அப்ப 6/14 மொத்த பங்கு வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ட்டு 28,000. இப்போ வந்து நம்ம இது வந்து அடி கொடுக்கலாம். 2 டேபிள் அடி கொடுக்கலாம். 7 வரும். 1 7 is 7, 4 7s are 28 வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 12,000 சொல்லி கிடைச்சிரும். எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு.
அடுத்து பார்ப்போம் ஒய்க்கு கண்டுபிடிக்கலாம். ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப 5/14 இன்ட்டு 28,000. சரி 2 டேபிள் அடி கொடுக்கலாம். 7 டேபிள் அடி கொடுக்கலாம். 2 4000 வரும். மறுபடியும் 2 டேபிள் இது அடி கொடுத்தோம்னா 2000 சொல்லிட்டு வரும். இப்ப 5 இன்ட்டு 2000 10,000 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூவோட கண்டுபிடிச்சிருக்கோம் 10,000 சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இசட் கண்டுபிடிக்கலாம். இசட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3/14 இன்ட்டு 28,000. சரி அதே மாதிரி அடி கொடுக்கலாம். ஒரு 14 மேல ஆல்ரெடி அடி கொடுத்துருக்கோம் நம்ம 2000. அப்ப 3 இன்ட்டு 2 6000 சொல்லிட்டு வரும். இது எதுக்கு, இசட்டுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் ஒரு வேலையை முறையே 5, 10 மற்றும் 20 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு உதவ வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஆணோட வேலை வந்து பாத்தீங்கன்னா 1/5, பெண்ணோட வேலை பாத்தீங்கன்னா 1/10, சிறுவரோட ஒரு நாள் வேலை பாத்தீங்கன்னா 1/20 சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு நாள்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை வந்து செய்து முடிக்கிறதுக்கு எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களே கேள்வியில கொடுத்துட்டாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணுங்கிறதுக்கு வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க. இதை வந்து ஆட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து சிறுவர்கள் எத்தனை பேருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். 1/5 1/10 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்னா சாரி 5 டேபிள் இங்க 2 10 தான் வரும். 10 இங்க 2 வரும், மல்டிப்ளை பண்ணா இங்க 2 வரும், இங்க வந்து 1 தான் மல்டிப்ளை பண்ணும். இப்ப 3/10ங்கிற வேலையை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் முடிச்சுட்டாங்க. மீதமுள்ள வேலை எவ்வளவு வேலை, 7/10ங்கிறது தான் மீதமுள்ள வேலை. இந்த மீதமுள்ள வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை சிறுவர்கள் வேணுங்கிறது தான் கேள்வியே. இப்போ ஒரு நாள்ல ஒரு சிறுவரோட வேலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1/20. இப்போ 1/20ங்கிறது ஒரு நாள்ல ஒரு சிறுவரோட வேலைதான். எத்தனை சிறுவர்கள்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த சிறுவர்கள்லாம் மொத்த சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை வேலையை முடிக்கணும்னா 7/10ங்கிற வேலையை வந்து முடிக்கணும். ஓகேவா, இப்ப எக்ஸ வச்சுக்கலாம். அந்த பக்கம் வந்து கொண்டு போலாம் மிச்சத. இது வந்து 20/1 ஆகும். ஒரு சைவருக்கு ஒரு சைவர். எக்ஸ் ஈக்குவல் டு 14ன்னு சொல்லி வரும். இந்த 14ங்கிறது வந்து 14 சிறுவர்கள். இந்த 14 சிறுவர்கள் சேர்ந்து 7/10ங்கிற வேலையை வந்து முடிக்கிறாங்க. இப்ப ஆன்சர் 14. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆனது ஒரு வேலையை 40 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். எழுதிக்கலாம் ஸ்டார்டிங். நம்ம ஏ பிளஸ் பி வந்து எத்தனை நாட்கள் முடிக்காங்க, 40 நாட்கள்ல. பி மற்றும் சி வந்து எத்தனை நாட்களை முடிக்காங்க, 48 நாட்களை முடிக்காங்க. அதே போல் சி பிளஸ் ஏ வந்து 60 நாட்களில் முடிப்பர் எனில் ஏபிசி இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க. அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து எத்தனை நாட்களை முடிப்பாங்க கேட்கறாங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு 2 ஏ இருக்கு, 2 பி இருக்கு, 2 சி இருக்கு. அதே மாதிரி அதனால 2 வந்து வெளியே எடுத்துக்கலாம். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/40 பிளஸ் 1/48 கூட்டல் 1/60 வரும். இதுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கலாம். 40 48 60 2 டேபிள் எடுக்கலாம். 20 24 30 வரும். 2 டேபிள் எடுக்கலாம். 10 12 15 5 டேபிள் எடுக்கலாம். 2 12 3 வரும். சரி ஓகே, 2 டேபிள் எடுக்கலாம். 1 6 3 3 டேபிள் எடுக்கலாம். அப்போ 1 2 1 4 6 2 12 24 24 ஒரு 10 240 சொல்லிட்டு வருது. எல்சிஎம் எவ்வளவு, 240. இங்க பாருங்க, இது கூட எதை மல்டிப்ளை பண்ணா 240 வரும்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்.
240 40 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 240 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப 6 கூட்டல் 48 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 240 வரும். வரும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணா வரும். 60 கூட வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணா 240 வரும். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது? 15/240 சொல்லிட்டு வருது. ஓகே, இதை அடி கொடுக்கலாம். 5 டேபிள்ல 3 வரும். இது அடி கொடுத்தா 4 8 வரும். மறுபடியும் 3 டேபிள் அடி கொடுக்கலாம். 1 3 3 மிச்சம் 1 6. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/16 சொல்லி கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இங்க 2 இருக்குது. அப்போ இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மேல இருக்கு, இங்கிட்டு வரும்போது வந்து கீழே வரும். அப்போ 1/2 சொல்லி வரும். 2 16 × 2 32 சொல்லிட்டு வரும். இப்ப ஆன்சர் என்னது? 32 தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையின் 1/2 பகுதியை 5 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 3/5 பகுதி வேலையை 9 நாட்களில் முடிப்பார். சி என்பவர் அதே வேலையின் 2/3 பகுதி வேலையை 8 நாட்களில் முடிப்பார் எனில் மூவரும் இணைந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு வேலை முழுசா வந்து கொடுக்கல. வேலையை வந்து ஒரு வேலையில பாதி கொடுத்துருக்காங்க. அதே வேலையில வந்து 3/5 பகுதி, அதே வேலையில 2/3 ஒரு வேலை முழுசா வந்து கொடுக்கல. இப்ப நம்ம அந்த ஒரு வேலையை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கு கண்டுபிடிக்கலாம். பாக்ஸ் மெத்தட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏவோட வேலை 1/2க்கு வந்து 5 நாட்கள்ல முடிப்பாங்களாம். பி வந்து 3/5 பகுதி வேலையை வந்து 9 நாட்கள்ல, சி வந்து 2/3ங்கிறத வந்து 8 நாட்கள்ல வந்து முடிப்பதாக சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஏவோட வேலையை பார்க்கலாம். ஒரு முழு வேலை 1/2ங்கிற வேலையை 5 நாட்கள்ல வந்து முடிக்கிறாரு. அப்ப முழுசா ஒரு வேலையை அவர் எத்தனை நாட்கள்ல முடிப்பாரு? பாக்ஸ் மெத்தட் போடலாம். பாக்ஸ் மெத்தட்ல வந்து பையில வந்துச்சுன்னா இந்த 2 வந்து கீழே வந்துடும் அர்த்தம். இந்த 2 கீழே வந்துருச்சு. இதுல பாருங்க, நேரா வந்து அடி கொடுத்துக்கலாம். குறுக்க இருக்கிறது மட்டும் வந்து மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. இப்போ 1 வந்து 2 வந்து கீழே வந்துருச்சு. அப்போ 2 × 5 10. அப்ப ஏவோட ஒரு முழு வேலை வந்து அவர் எத்தனை நாள்ல முடிப்பாருன்னா 10 நாள்ல வந்து முடிப்பாரு. இதே மாதிரி பி கண்டுபிடிக்கணும். 3/5 5 பகுதி வேலையை வந்து 9 நாட்கள்ல முடிப்பாரு. அப்போ ஒரு முழு வேலையை எத்தனை நாள் முடிப்பாரு? அதுதான் கேள்வி. இப்ப இந்த 5 வந்து எங்க வந்துருச்சு? கீழே வந்துருச்சு. 3 மட்டும் தான் இருக்கு. 1 3 3 9. அப்ப இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம். 3 15 சொல்லி வரும். இப்ப பியோட வேலை என்னது? ஒரு முழு வேலைய 15 நாள்ல முடிப்பாரு. இப்ப இதே மாதிரி சி கண்டுபிடிக்கணும். 2/3ங்கிற ஒரு வேலையில ஒரு பகுதி வேலையை வந்து 8 நாள்ல முடிப்பாரு. அப்போ ஒரு முழு வேலையை வந்து எத்தனை நாள்ல முடிப்பாரு? பாக்ஸ் மெத்தட்ல 3 வந்து எங்க வந்துரும்? கீழே வந்துரும். அப்ப 2 4 2 8 முன்னாங்க 12 வரும். இப்ப சியோட ஒரு வேலையை வந்து 12 நாள்ல கரெக்டா வந்து முடிப்பாரு. இப்ப நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இது எல்லாத்தையும் A + B + Cன்னு சொல்லி நம்ம எழுதணும். A + B + C. அவங்க 3 பேர் சேர்ந்து தானே கேக்குறாங்க வேலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பார்க்கலாம். ஏவோட வேலையை பார்த்தோன்னா 10, பியோட வேலை பார்த்தீங்கன்னா 15, சியோட வேலை வந்து 12. இப்ப இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் இருக்கணும். 10 15 12. 2 டேபிள் எடுக்கலாம். 5 6 5 டேபிள் எடுக்கலாம். 3 டேபிள். ஓகே, அவ்வளவுதான். 16 60 வருது. இப்ப எல்சிஎம் எடுத்தனா எல்சிஎம் எவ்வளவு வருது? 60 வருது. 6 மல்டிப்ளை பண்ணா 60 வருமா? 15 கூட 4 மல்டிப்ளை பண்ணா 60 வருமா? 12 கூட 5 மல்டிப்ளை பண்ணா 60 வரும். இப்போ மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது? 15/60 சொல்லி வருது. இதை அடி கொடுக்கணும். 5 டேபிள் அடி கொடுக்கலாம். 3 வரும். 1 மிச்சம் 1 2 12 வரும். 1 3 4. இப்ப எத்தனை நாள்ல வந்து 3 பேர் சேர்ந்து வேலையை முடிப்பாங்க? அதே வேலையை 4 நாள்ல வந்து முடிப்பாங்க. ஆன்சர் செக் பண்ணலாம். இப்ப ஆன்சர் நம்மளுக்கு வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
ஓகே, நெக்ஸ்ட் சம். 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில், ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அல்லது மற்றும் அப்படிங்கிற ஒரு சம் வந்துச்சுன்னா ஃபார்முலாஸ் இருக்குது. அல்லது மற்றும் அப்படிங்கிற சம் வந்துச்சுன்னா முதல்ல வந்து டேஸ் முதல்ல எழுதணும். மேல வந்து டேஸ் பை என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, மற்றும்ங்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப மேல வந்து மற்றும் எழுதிக்குவோம். மற்றும் பை கொடுத்திருக்கிறது வந்து அல்லது, அப்ப கீழே வந்து அல்லதுன்னு எழுதணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து மேல எழுதிக்கணும், மிச்சம் இருக்கிறத வந்து கீழே எழுதிக்கணும். அல்லது இதுதான் ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டிட் பண்ணலாம். அவங்க வந்து டேஸ் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா ஒரு வேலையே ஒரு நாள்ல வந்து முடிப்பாங்க. அப்ப மேல வந்து 1 வரும். பை மற்றும் தானே கொடுத்துருக்காங்க, மற்றும் இல்ல, ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள், அப்ப 5 பை போட்டுக்கலாம். நேரம் எழுதணும். ஒரு ஆண் இங்க ஆண் எழுதியிருக்கோம்ல, இங்க ஃபர்ஸ்ட் இது ஆண் எழுதியிருக்கோம். இப்ப இங்கேயும் ஆணுக்குள்ளது நேரம் தான் எழுதணும். ஆணுக்கு வந்து 3. நெக்ஸ்ட் வந்து பெண்ணுக்கு வந்து எழுதியிருக்கோம். பெண்ணு வந்து 4 பெண்கள், அப்ப கீழே வந்து இங்க 4ன்னு வரும். சிறுவர்கள் வந்து 5 எழுதியிருக்கோம், இங்க வந்து 12 சிறுவர்கள். ஓகேவா? இப்ப இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துருவோம். 3, 4, 12 கீழே உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். 3 டேபிள் எடுக்கலாம். 4 வரும். 4. சரி, ஓகே. எல்சிஎம் பாத்தீங்கன்னா 12ன்னு சொல்லி வருது. அப்போ 1 பை 12 மேல 3 கூட எதை பெருக்குனா வந்து 12 வரும். 4 கூட்டல் 4 கூட எதை பெருக்கலாம் 12 வரும். 3 12 அதே தான். அப்ப பிளஸ் 1ன்னு மட்டும் கொடுக்கலாம். 1 × 5 5ன்னு வரும். ஓகே, மறுபடியும் இது எல்லாத்தையும் கூட்டிடலாம். 9 10 11 12ன்னு வரும். அப்ப 12 பை 12ன்னு வரும். அடி கொடுத்துலாம். ஒரு 12 12 ஒரு 12 12. இப்போ உனக்கு மிச்சம் ஆன்சர் என்னது? 1ன்னு வருது. அப்ப இவங்க இதெல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு நாள்ல அந்த வேலையை வந்து முடிப்பாங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏபிசி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலை முறையை 12 நாட்கள் 15 நாட்கள் 20 நாட்களில் செய்கின்றன. இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றன. ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டு விடுகிறார் எனில் ஏ மற்றும் பி மீதமுள்ள வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பர். ஏவும் பியும் மீதமுள்ள வேலையை வந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. பட் ஆனா ஸ்டார்டிங்ல ஏபிசி 3 பேருமே சேர்ந்துதான் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி 2வது நாள் 2 நாள் கழிச்சு வந்து சி வந்து போயிருந்தாரு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசியோட 2 நாள் வேலை, 3 பேரோட ஏ பி சியோட 2 நாள் வேலை எவ்வளவு, 2 நாள் வேலை எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 12 கூட்டல் 1 15 கூட்டல் 1/20. எல்சிஎம் எடுக்கலாம். 12 15 20. எல்சிஎம் எடுச்சா 5ஆம் டேபிள் எடுக்கலாம். 3 4 3 டேபிள் எடுக்கலாம். 4 1 4 வரும். 4 டேபிள். ஓகே, அப்போ 20 20 ஒரு 3 60. எல்சிஎம் வந்து 60 வருது. இப்ப 12 கூட எதை பெருக்கினா வந்து 60 வரும். 5 பெருக்கினா வந்து 60 வரும். 15 கூட 4 பெருக்கினா வந்து 60 வரும். 20 கூட 3 பெருக்கினா வந்து 60 வரும். அப்ப ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளவு வந்திருக்கு? 9 12/60 சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து ஏபிசியோட 2 நாள் ஒரு நாள் வேலை தான் வந்து ஒரு நாள் வேலை தான் 12/60. அப்ப 2 நாள் வேலைனா எவ்வளவு இருக்கும்? 2 நாள் ஏபிசியோட வேலை வந்து 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்னா 24/60 சொல்லி வரும். இப்ப 24ல 24/60 வேலையை வந்து ஏபிசி வந்து 2 நாள்ல முடிச்சுட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற எவ்வளவு வேலை இருக்குன்னா 60ல இருந்து 24 மைனஸ் பண்ண எவ்வளவு வரும்? 36ன்னு சொல்லி வரும். இந்த 36 மீதமுள்ள வேலை தான் 36/60. இதுதான் மீதமுள்ள வேலை. இந்த மீதமுள்ள வேலையை தான் ஏவும்
பிளஸ் பியும் வந்து பாக்குறாங்க. இந்த 36/60 வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. 36/60 இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சு 36/60 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஏ பிளஸ் பி வந்து பார்க்கலாம். 1/15 கூட்டல் 1/12 கூட்டல் 1/15 வரும். 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்துடலாம். 3 டேபிள் எடுக்கலாம். 4, 5 வரும். இதுக்கும் வந்து எல்சிஎம் வந்து 60ன்னு வரும். இப்ப 60ல 12னா என்ன வரும்? 5 கூட்டல் 4ன்னு வரும். அப்போ 9/60 தான் மிச்சம் உள்ள வேலைகள். ஏபிசியோட ஒரு நாள் வேலை தான் இது. ஏபிசி 2 பேருமே சேர்ந்து ஒரு நாள் வேலை தான் 9/60. நம்மளுக்கு 36/60 வேலை தான் நம்மளுக்கு வேணும். அப்ப 36/60 இன்ட்டு இதுவும் வேலை, இதுவும் வந்து வேலையில தான் இருக்கு. அப்ப நாட்கள்ல மாத்தணும்னா 60/9 சொல்லி தகைகளை போட்டா நாட்கள்ல மாறிடும். 160 60 160 9 டேபிள் அடிப்போம். 1 9 4 9 சார் 34. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா 4 சொல்லிடுச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். முகேஷ் வேலையை முடிக்க சுரேஷை விட 2 மடங்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார். மேலும் ரமேஷ் அதை முகேஷ் மற்றும் சுரேஷ் ஒன்றாக செய்யும் அதே நேரத்துல செய்றார். மூவரும் சேர்ந்து அந்த வேலையை 9 நாட்களில் முடிக்க முடிந்தால் முகேஷ் வேலையை முடிக்க எடுக்கும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூவரும் ஒன்றாக சேர்ந்து 9 நாட்களை முடிக்காங்க. அப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து முகேஷுக்கு வந்து எம்னு வச்சுக்கலாம், சுரேஷுக்கு வந்து எஷ்னு வச்சுக்கலாம், ரமேஷுக்கு வந்து 6 வச்சுக்கலாம். கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அப்போ முகேஷ் பிளஸ் ரமேஷ், சுரேஷ் பிளஸ் ரமேஷ் ஈக்குவல் டு எத்தனை நாள்ல முடிக்காங்க? 9 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இப்ப முகேஷ் வேலையை முடிக்க சுரேஷை விட 2 மடங்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார். அப்ப முகேஷ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 2 சுரேஷ். இதுதான் வந்து வேலை வரும். அப்ப சுரேஷ் எப்படி பார்க்கலாம்? சுரேஷ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அங்கிட்டு கொண்டு போனோம்னா என்ன வரும்? முகேஷ் பை 2 இப்படி வருமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரமேஷ் வந்து என்ன பண்றாருன்னா முகேஷ் பிளஸ் சுரேஷ் 2 பேருமே செய்யற நேரத்தை வந்து ரமேஷ் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்ப ரமேஷ் ஈக்குவல் டு சுரேஷ் பிளஸ் முகேஷ் 2 வருமா? இப்ப ஆர் ஈக்குவல் டு எஸ்க்கு பதிலா வந்து இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ மேல நம்பர் வச்சுக்கலாம். 2/m கூட்டல் 1/m ஈக்குவல் டு 3/m சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. அப்ப ரமேஷ் ஈக்குவல் டு 3/m, சுரேஷ் ஈக்குவல் டு 2/m வச்சுக்கலாம். சுரேஷ் ஈக்குவல் டு 2/முகேஷ், முகேஷ் ஈக்குவல் டு 1/m வச்சுக்கலாம். 1/m வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த ஃபார்முலால வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? முகேஷுக்கு வந்து 1/m தான் பிளஸ் சுரேஷ்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2/m. ரமேஷ்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/m கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப 3/m எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது? 6/m வருது. இந்த 6/m ஈக்குவல் டு எத்தனை நாள்ல வேலை முடிக்காங்க? 9 நாட்கள்ல முடிக்காங்க. அப்போ 1/9 சொல்லிட்டு வருமா? ஓகே, எம் மட்டும் இந்த பக்கம் சொல்லிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 1/m ஈக்குவல் டு 1/9. மேல இருக்கிறது இங்க என்ன வரும்? கீழே வந்துரும். அப்ப 2 மல்டிப்ளை பண்ணா 9 54ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப 54 நாட்கள்ல வந்து முடிக்கிறாரு முகேஷ். ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணலாம். ஓகே, ஆமா 54 வந்து முடிக்கிறாங்க. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 ஆண்டுகள் அல்லது 9 சிறுவர்கள் ஒரு வேலையை 21 நாட்களில் முடிக்கின்றன. அதே வேலையை 5 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, நான் ஆண்களுக்கு வந்து எம்னு வச்சுக்கிறேன், சிறுவர்களுக்கு வந்து 9 பாய்ஸ் வச்சுக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து அல்லது 21 நாட்கள்ல வந்து முடிக்கிறாங்களாம் ஒரு வேலைய. ஓகேவா? இப்ப பாருங்க, இது வந்து 3 பிரிவுல வருது, 3 மடங்குல வருது. அதனால வந்து ஒண்ணு பாய்ஸ்ல மாத்தணும், இல்லைன்னா மென்ஸ்ல மாத்தணும். நம்ம வந்து பாய்ஸ்ல மாத்திக்கலாம். அப்போ 3
ஆண்கள் தான் 9 பாய்ஸுக்கு சமம் அப்படின்னா ஒரு ஆண் வந்து எத்தனை பாய்ஸ்க்கு சமம்? 3 பாய்ஸ்க்கு சமமா வருவாங்களா? ஓகே. இப்ப இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து மொத்தமா வந்து நம்ம எல்லாருமே பாய்ஸ்க்கா மாத்திக்கலாம். ஒரு மேன் வந்து 3 பாய்ஸ்க்கு சமம்னா அப்ப 5 மேன் எத்தனை பாய்ஸ்க்கு சமம்? அப்ப 5 × 3 அப்ப 15 பாய்ஸ்க்கு வந்து சமம். ஓகேவா? இப்ப இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். அப்ப 15 பாய்ஸ் பிளஸ் இந்த 5 ஆண்களுக்கு பதிலாக தான் நம்ம வந்து 15 பாய்ஸ் சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப 6 பாய்ஸ் மொத்தம் எத்தனை பேர் வராங்க? 21 பாய்ஸ் சொல்லி வராங்க. 21 பாய்ஸ் வந்து வராங்க. இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3 ஆண்கள் அல்லது 9 சிறுவர்கள். அப்ப 9 பாய்ஸ் வந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்காங்களாம்? 21 நாள்ல வந்து முடிக்கிறாங்க. 21 நாட்கள்ல வந்து முடிக்கிறாங்க. பாருங்க, 9 சிறுவர்கள் ஒரு வேலையை 21 நாட்கள்ல முடிக்காங்க. அல்லது கொடுத்துருக்காங்க, அதனால நான் வந்து 3 ஆண்களை வந்து விட்டுட்டேன். 9 சிறுவர்கள் 21 நாள்ல முடிக்காங்களா? நம்மளுக்கு எத்தனை சிறுவர்கள் வேணும்? 21 சிறுவர்கள் வந்து எத்தனை நாட்கள்ல வந்து முடிப்பாங்க? இதுதான் வந்து கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். அப்போ 9 பாய்ஸ் இன்ட்டு 21 நாட்கள் ஈக்குவல் டு 21 பாய்ஸ் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க? எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கோங்க, மீது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்ப 9 × 21/21 வரும். ஒரு 21 முடிஞ்சிருச்சு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு? 9 கிடைச்சிருக்கு. அப்போ 5 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னா 9 நாள்ல முடிப்பாங்க. இந்த சம் ஈஸி தான். ஒண்ணு வந்து ஆண்களை மாத்தணும், இல்லைன்னா சிறுவர்களை மாத்தணும். இங்க பாருங்க, இதுதான் பெரிய நம்பர் இருக்கு. அதனால நான் எல்லாத்தையும் வந்து பாய்ஸா வந்து மாத்திட்டேன். மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ, பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒரு வேலையை 1800க்கு முடிக்கின்றன. ஏ அந்த வேலையை 6 நாட்களிலும், பி 4 நாட்களிலும் மற்றும் சி 9 நாட்களிலும் வேலை செய்கின்றன. அவர்களுடைய தினக்கூலி விகிதம் 5, 6, 4 எனில் ஏ பெற்ற தொகை என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 6 நாள்ல. பி அந்த வேலையை 4 நாள்ல முடிக்காங்க. சி வந்து 9 நாள்ல முடிக்காங்க. இப்ப விகிதத்தையும் எழுதிக்கலாம், அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பி வந்து 6, சி வந்து 4, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும்? 30, 24, 36 சொல்லிட்டு வரும். இந்த 3மே பாருங்க விகிதத்துலதான் இருக்கு. ஓகே, இப்ப எல்லாத்தையும் 6 டேபிள் எல்லாமே போகுமா? அப்ப பாருங்க 5, 4, 6ன்னு சொல்லிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, மொத்த பங்கு வரும். மொத்த பங்கு பாத்தீங்கன்னா 15. இதுல வந்து ஏவோட பங்கு வந்து 5. இப்போ ஏ ஈக்குவல் டு 5/15 இன்ட்டு எவ்வளவு அமௌண்ட்? 1800. இப்ப இதை அடிக்கலாம் 5 டேபிள்ல. ஓகே, அடிக்கலாம் 3 டேபிள் அடிக்கலாம். 5ன்னு வரும். இது வந்து 600ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ உறைஞ்சு. இப்ப ஏ ஈக்குவல் டு எவ்வளவு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 600ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஆன்சர் சி தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகே, பார்க்கலாம். ஒரு ஆண் 3 பெண்கள் 4 பையன்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 96 மணி நேரத்தில் செய்கின்றன. அதே வேலையை 2 ஆண்கள் மற்றும் 8 பையன்கள் சேர்ந்து 80 மணி நேரத்தில் செய்கின்றன. பின்பு 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை 120 மணி நேரத்தில் செய்கின்றன. எனில் 5 ஆண்கள் மற்றும் 12 பையன்கள் அதே வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருப்பாங்க. இப்ப பாருங்க, நான் வந்து பாய்ஸ்க்கு வந்து எம்ன்னு வச்சுக்கலாம், உமன்ஸ் பெண்களுக்கு உமனுக்கு டபிள்யூ வச்சுக்கலாம், பையன்களுக்கு பின்னு வச்சுக்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு ஆண், அதாவது ஒரு மென் பிளஸ் 3 விமன் 4 பாய்ஸ் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 96 மணி நேரத்துல வந்து முடிக்கிறாங்க. இப்ப அதே வேலையை 2 மென்ஸ் பிளஸ் 8 பாய்ஸ் சேர்ந்து அதே வேலையை வந்து 80 மணி நேரத்துல வந்து முடிக்கிறாங்க. அதே மாதிரி 2 மென்ஸ் பிளஸ் 3 விமன் சேர்ந்து அதே வேலையை எவ்வளவு மணி நேரத்துல முடிக்காங்க? 120 மணி நேரத்துல வந்து முடிக்காங்க. இப்ப கொஸ்டின் என்னன்னா 5 மென்ஸ் பிளஸ் 12 பாய்ஸோட எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்க? இதான் வந்து கேள்வி. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது செகண்ட், இது வந்து தேர்ட்னு வச்சுக்கலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா
ரெண்டுமே 8 பாய்ஸ் ஒரு மாதிரி 2ஓட மடங்கு மாதிரி இருக்கு. அதனால அதை எழுதிக்கேன். 2 men பிளஸ் 8 பாய்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1/80. 1/80. இத வந்து 2 வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் இது. 2 வந்து வெளியே எடுத்தீங்கன்னா 1 men பிளஸ் 4 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/80 இருக்கும். இந்த 2 அந்த சைடு கொண்டு வரலாம். அப்போ 1 men பிளஸ் 4 பாய்ஸோட வேல்யூ 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 160 சொல்லிட்டு வரும். இதை வந்து 3வது ஈக்குவேஷன் சாரி 4வது ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி 4வது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. 1 men 4 பாய்ஸ் சொல்லி இருக்குது. இப்ப அதுல வந்து 1/160 வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ 1வது ஈக்குவேஷன் 4வது கண்டுபிடிச்சது வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்க 1 men பிளஸ் 3 women பிளஸ் 4 பாய்ஸ் அந்த வேலைய 96 மணி நேரத்துல வந்து முடிக்கிறாங்க. இப்போ 1 மென்னும் 4 பாய்ஸுக்கு பதிலா 1/160 பிளஸ் 3 women ஈக்குவல் டு 1/96. அப்ப பாருங்க உமனை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம், மீதி அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 96 மைனஸ் 160 சொல்லிட்டு வருமா? இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கலாம். 96க்கும் 160க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். என்ன டேபிள்ல போடலாம்? 2 டேபிளே போடுவோம். 2 டேபிள்ல போட்டா 48 80 சொல்லிட்டு வரும். 4 டேபிள்ல போடலாம். 12 20 சொல்லிட்டு வரும். மறுபடியும் 4 டேபிள்ல போடலாம். 3 5 வரும். இப்ப இதுல இதோட எல்சிஎம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 480 இதோட எல்சிஎம். 96 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 480 வரும் சொல்லி பாத்தீங்கன்னா 5. 160 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 480 வரும்னா 3. இப்ப ஆன்சர் 2/480 சொல்லி இருக்கும். இப்ப 1 இது அடி கொடுத்தனா 240 240 வருது. அப்ப 3 விமானோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 240 சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்ப அப்படின்னா 3 விமானோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இங்க பாருங்க தேர்ட் ஈக்குவேஷன்ல போய் நம்ம இதை போய் சப்ஸ்டிட் பண்ணலாமா? பாருங்க தேர்ட் ஈக்குவேஷன்ல போடலாம். 2 men பிளஸ் 3 women ஈக்குவல் டு 120 மணி நேரத்துல வந்து முடிக்கணும். இந்த 3 விமனுக்கு பதிலா 240 போடலாம். 2 men அப்படி இருப்பாங்க. 1/240 ஈக்குவல் டு 1/120. இங்க இது பிளஸ்ஸா இருக்கும்போது மைனஸா மாறும். இப்ப 2 men ஈக்குவல் டு 120 மைனஸ் 240 ஆகும். இதுக்கு ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா 240 வரும். 2 மைனஸ் 1 2 men ஈக்குவல் டு ஓகே. அப்போ 2 men ஈக்குவல் டு 1/240 ஆன்சர் வந்துருச்சு. அப்ப 2 men ஈக்குவல் டு 240 அப்படின்னா 1 men ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 240 கூட மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிருமா? இப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 480 கிடைக்கும். அப்ப ஒரு மென்னோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 480 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க நான் இதுல வந்து ஒரு மென்னோட வேல்யூ 4th ஈக்குவேஷன்ல தான் இருக்கு. நான் அதனால அதுல சப்ஸ்டிட் பண்ணனா எனக்கு வந்து ஒரு பாய்ஸோட வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிடும். அதை எழுதிக்கலாம். 1 men பிளஸ் 4 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/160. ஓகே. ஒரு மென்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1/480 பிளஸ் 4 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/160. பிளஸ்ஸா இருக்கும்போது இது போகும்போது மைனஸ் மாறும். இப்ப 160 மைனஸ் 1/480 ஆகும். இப்ப இந்த ரெண்டுத்துக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்குமா? ஓகேங்க எடுப்பீங்க. 160 480க்கு எல்சிஎம் எடுக்கணும். 4 டேபிள்ல 40 எடுப்போம். ஓகே. இப்போ 4 வரும். இது வந்து 12 வரும். மறுபடியும் 4 டேபிள் எடுப்போம். 4 டேபிள் 1 3 வரும். 12 வரும்போது அதே 480 தான் சொல்லிட்டு வரும். ஓகே. இப்போ 480 160 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 480 வரும் பாத்தீங்கன்னா 3 மைனஸ் அதே 1 தான் இருக்கும்.
அடி கொடுத்து கழிச்சானா 2/480 சொல்லிட்டு வரும். அப்ப நம்மளுக்கு 4 பாய்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2/480 சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போ ஒரு பாய்ஸ் இதை அடி கொடுத்துடலாம். 1 240 சொல்லிட்டு வரும். 4 பாய்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1/240 வருது. அப்ப வெறும் ஒரு பாய்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை வந்து 4ஆல வந்து மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும். மல்டிப்ளை பண்ணாங்கன்னா ஒரு பாய்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 960 சொல்லி கண்டுபிடிச்சு. இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மென்னோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, ஒரு பாய்ஸோட வேல்யூவும் சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா 5 மென் பிளஸ் 12 பாய்ஸோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஓகே பார்க்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு மென்னோட வேல்யூ தெரியும். இப்ப 5 × 1/480 கூட்டல் 12 × ஒரு பாய்ஸோட வேல்யூ 1/960 இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 5/480 பிளஸ் 12/960 இது வந்து அடி கொடுத்துடலாம். ஓரஞ்சு அடி கொடுத்தா 96 சொல்லிட்டு வரும். 96 சொல்லி வரும். இப்போ 12 டேபிளே அடி கொடுத்துடலாம். இது அடி கொடுத்தா என்ன வரும்? 80 சொல்லிட்டு வரும். அப்போ 1/96 பிளஸ் 1/80 வந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகே பார்க்கலாம். 96க்கும் 80க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 2 டேபிள் எடுக்கலாம். 48 40 மறுபடியும் வந்து 4 டேபிள் எடுக்கலாம். 1 2 1 0 2 டேபிள் 6 5. ஓகே, இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம் நம்மளுக்கு எவ்வளவு வருதுன்னா 480 சொல்லிட்டு வருது. 96 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 480 வரும்னு பாத்தீங்கன்னா 5. 80 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 480 வரும்னு பாத்தீங்கன்னா 6. அப்ப 11/480 சொல்லி வரும். ஆல்ரெடி இதுக்கு மேல ஒரு 1 இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்ப கீழே 1 இருக்கு. மறுபடியும் தலைகளை எழுதும் போது ஆன்சர் என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 480/11 சொல்லிட்டு வரும். அப்ப 5 மென் பிளஸ் 12 பாய்ஸ் வேலை இவ்வளவுனா 480/11 மணி நேரத்துல வந்து முடிப்பாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து கலப்பு பிணத்துல வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால கலப்பு பிணத்துல போடலாம். அப்போ 480 11ஆம் டேபிள் 4வது தடவை போடுவோம். 44 வச்சு 40 சொல்லிட்டு வரும். 3 தடவை போடலாம். 33 கீழே வந்து 7 சொல்லிட்டு வரும். இப்ப என்ன வரும்? 7 43/11 மணி நேரத்துல வந்து அவங்க வந்து முடிப்பாங்க. ஓகேவா? 43 7/11 மணி நேரத்துல வந்து 5 பாய்ஸ் 5 மென்ஸ் 12 பாய்ஸ் வந்து முடிப்பாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். கொஞ்சம் லென்த்தியான சம் தான், ஒரு 2 தடவை பாருங்க, புரிஞ்சுக்கோங்க சொன்னேன். நெக்ஸ்ட் சம். 8 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 12 நபர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மென்ஸ் டைம் ஒர்க் அப்புறம் டேஸ் இந்த மாதிரி 4 இது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன பண்ணலாம்னா மென்ஸ் டேஸ் இன்ட்டு ஹவர்ஸ் பை ஒர்க். அதே மாதிரி இந்த சைடு ஈக்குவல், இது 1 1 1. இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதே ஃபார்முலா தான், அதை இந்த சைடு எழுதிக்கணும். இங்க வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூ இந்த இடத்துல வந்து எழுதணும். இது வந்து நம்ம கண்டுபிடிக்க போறத இந்த சைடு எழுதணும். இப்ப எத்தனை நபர்கள் 8 மென்ஸ் இன்ட்டு எத்தனை டேஸ்ல வந்து முடிப்பாங்க, எத்தனை ஹார்ஸ்ல முடிப்பாங்கன்னா 9 மணி நேரத்துல வந்து முடிப்பாங்க, 20 நாட்கள்ல வந்து முடிப்பாங்க பை எத்தனை வேலை, ஒரு வேலையை. இப்போ 1 இப்ப ஈக்குவல் டு 2வது வந்து 12 மென்ஸ் 10 மணி நேரத்துல வேலை செஞ்சா எத்தனை டேஸ்ல, டேஸ் தான் கேட்டிருக்காங்க, எத்தனை டேஸ்ல வந்து முடிப்பாங்க. ஒர்க்கு வந்து அதே வேலை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப டி இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகலாம். 8 × 9 × 20 பை 12 × 10 ஈக்குவல் டு இங்கிட்ட வந்து டேஸ் இருக்கும். ஒரு சைவருக்கு ஒரு சைவர் 2 கொடுத்தாச்சு. 4 2
6ன்னு வரும். இது வந்து 2 3 அடைப்புல எடுத்துக்கலாம். 1 2 4. இப்ப 4 எத்தனை வந்துச்சு? 12. அப்ப ஆன்சர் வந்து 12. ஓகே. நெக்ஸ்ட் சம். 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளவு நிமிடங்களில் தயாரிக்கும்? இதுதான் கொஸ்டின். நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்த அதே ஃபார்முலா. மென் டேஸ் இன்டு ஹார்ஸ் பை ஒர்க். இது அவங்க கொடுத்துருக்கிறதுல எழுதணும். 2வது அதே மாதிரிதான். கண்டுபிடிக்க போறதுல இருந்து அடுத்து எழுதணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதணும். இது வந்து நம்ம இந்த சைடு வந்து கண்டுபிடிக்க என்னது வந்து கண்டுபிடிக்க போறோமோ அது எழுதணும். இப்போ வந்து மென்ஸ் கொடுத்துருக்காங்க. மென்ஸுக்கு நம்மளுக்கு இல்லை, அதனால எந்திரங்கள்னு சொல்லி மென்ஸுக்கு வச்சுக்கலாம். அப்ப 5 எந்திரங்கள் இன்ட்டு எத்தனை பாகங்கள்? 5 பாகங்கள். அப்ப 5 பாகங்கள் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க்கு. 5 பாகத்தை தயாரிக்கணும். எத்தனை நிமிடத்தில்? 5 நிமிடத்தில் வந்து அதுதான் ஹார்ஸ்ல வரும். தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் வந்து மென்ஸ்ல வரணும். 100 எந்திரங்கள் 100 பாகங்களை 100 பாகங்கள் 100 தான் வந்து ஒர்க். இந்த இடத்துல 100 தான் தயாரிக்கணும், அதனால ஒர்க்கு. எத்தனை நிமிடங்களில்? நிமிடங்கள்லாம் அப்ப நம்மளுக்கு வந்து ஹார்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை மணி நேரத்துல தயாரிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. ஹைட்ஸை மட்டும் இதை வச்சுட்டு மீது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். 5 × 5. ஓகே. கீழே இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்ன போகும்? மேல போகும். 100 பை மேல இருக்கிறது கீழே வரும். 5 × 100ன்னு சொல்லிட்டு வரும். ஒரு 100 அடிச்சு போய் அடி போயிடும். ஒரு 5க்கு ஒரு 5 அடி போயிடும். அப்ப ஆன்சர் என்னது? 5 தான் ஆன்சர். 5 நிமிடங்களில் வந்து தயாரிக்கும். ஓகே, செக் பண்ணலாம். ஆமா, 5 நிமிடங்களில் வந்து தயாரிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ, பி மற்றும் சி ஆகிய மூவர் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பார். பி மற்றும் சி அதே வேலையை 7.5 நாட்களிலும், ஏ ஆனவர் தனியே அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பர் எனில் பி மற்றும் சி ஆகியோர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஓகே, கேள்வி எழுதிக்கலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்களாம்? 5 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். ஏ மற்றும் சி சேர்ந்து அந்த வேலையை வந்து 7.5 நாட்கள்ல வந்து முடிக்கிறாங்களாம். இப்போ வந்து ஏ மட்டும் வந்து தனியா வந்து இந்த வேலையை வந்து 15 நாட்கள்ல வந்து முடிக்கிறாங்களாம். ஏ மட்டும் அந்த வேலையை 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பி பிளஸ் சி, பியும் சியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் வந்து முடிப்பாங்க அப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒண்ணு இல்ல, நம்மளுக்கு வந்து இந்த இருக்கு ஏவை கொண்டு போய் ஏ பிளஸ் பி பிளஸ் சில வந்து கழிச்சு விட்டுட்டோம்னா, ஏ கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கழிச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பி பிளஸ் சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். சரி, ஓகே, எழுதலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் சில இருந்து ஏவை மட்டும் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பி பிளஸ் சி வந்து கிடைச்சிடும். இப்ப இதோட வேல்யூ என்னது? 1/5 மைனஸ் ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1/15. ஓகே, இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா வரும் 5 1 3 15 தான் வரும். இப்ப எல்சிஎம் எடுத்தா 15. இது கூட எதை பெருக்கணும்? 3 பெருக்கினா 15 வரும். 3 மைனஸ் 1 2/15 இருக்கு. இதை அடி கொடுத்தனா 7.5 வரும். அப்ப 7.5 நாட்கள் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆன்சர் பி. 7.5 நாட்கள்ல வந்து பி மற்றும் சி வந்து அந்த வேலையை வந்து முடிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5 8 மற்றும் 12 நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 49,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகள் எத்தனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து 5 நாட்களையும், ஒய் வந்து 8 நாட்களையும், இசட் வந்து 12 நாட்களையும் முடிப்பாங்க. அப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5 8 12 4 டேபிள்ல போகலாம். 2 3 வரும். மல்டிப்ளை தான் பண்ணணும். 20 20 × 60 120 சொல்லி வரும். ஓகே, எல்சிஎம் பாத்தீங்கன்னா 120 பை
5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா வரும் பாத்தீங்கன்னா 120 தான். 24 மல்டிப்ளை பண்ணும். 8 கூட பாத்தீங்கன்னா 15 வந்து மல்டிப்ளை பண்ணா வரும். 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 120 வரும் பாத்தீங்கன்னா 10 வந்து மல்டிப்ளை பண்ணா 120 வரும். சரி, அப்ப மொத்த பங்கு பாத்தீங்கன்னா 49. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 49. அவங்க கொடுத்திருக்க தொகை பாத்தீங்கன்னா 49,000. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 24. அப்போ 24 மொத்த பங்கு எவ்வளவு 49. அவங்க கொடுத்திருக்க அமௌண்ட் 49,000. அடி கொடுத்தனா 1000 வரும். இப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சாச்சு 24,000 கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ 24,000. இதே மாதிரி ஒய் கண்டுபிடிப்போம். 15/45 இன்ட்டு 49,000. இது அடி கொடுத்தா 15,000 கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 15,000 கண்டுபிடிச்சாச்சு. இசட்டு கண்டுபிடிக்கலாம். இசட்டுக்கு வந்து 10/49 இன்ட்டு 49,000. இது அடி கொடுத்தனா 10,000 வரும். அப்ப இசட்டோட வேல்யூ 10,000. இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா பி தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 25 மற்றும் 50 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு ஏ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 10 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு செல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஏ பாத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 25 நாட்கள்ல ஒரு வேலையை முடிக்காரு. பிங்கிறவர் வந்து 50 நாட்கள்ல வந்து ஒரு வேலையை வந்து முடிக்கிறாரு. ஓகே, இப்ப வந்து ஏவும் பியும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க. பார்த்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஏ மட்டும் போயிடுறாரு. மீதமுள்ள வேலையை வந்து பி வந்து 10 நாட்கள்ல வந்து பாக்குறாங்க. பி தான் பாக்குறாரு. அப்போ வந்து பியோட ஒரு நாள் வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/50 எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? மீதமுள்ள வேலையை வந்து 10 நாட்கள்ல முடிக்கிறாரு. அடி கொடுத்தோம்னா இப்ப ஆன்சர் வந்து 1/5 இருக்கும். 1/5 வேலையை வந்து பி வந்து மீதமுள்ள வேலை, இதுதான் வந்து மீதமுள்ள வேலை, இதை வந்து முடிச்சிருந்தாரு. அப்ப முழு வேலை ஏ இதுக்கு முந்தி ஏவும் ஏ பிளஸ் பி வந்து எந்த வேலையை செஞ்சிருப்பாங்க 4/5ங்கிற வேலையை முடிச்சுட்டு தான் ஏ வந்து போயிருப்பாரு. மீதி இருக்கிற 1/5 வேலையை வந்து பி வந்து பார்த்திருப்பாரு. அப்போ நம்மளுக்கு வந்து 4/5ங்கிற வேலை இன்ட்டு ஏ பிளஸ் பி இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகே, பார்க்கலாம். ஏ பிளஸ் பி பாத்தீங்கன்னா 1/25 பிளஸ் 1/50. 25க்கும் 50க்கும் எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு வந்து 50 தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ 2 + 1 = 3/50 இருக்கு. இந்த 3/50ங்கிறது வந்து வேலையில இருக்கு. நம்ம வந்து நாட்களை வந்து இதை வந்து மாத்திக்கலாம். 4/5 பாருங்க, இதுவும் வேலையில இருக்கு, இதுவும் வந்து வேலையில தான் இருக்குது. ஏதாவது ஒண்ணா நாட்களை மாத்திக்கலாம். நம்ம வந்து இதை வந்து நாட்களை மாத்திக்கலாம். அப்போ நாட்களை மாத்தோம்னா அப்படியே தலைகளை போட்ட போதும் 50/3 இன்ட்டு 4/5. இப்ப இது பாருங்க, இது வந்து நாட்கள்ல இருக்கு, இது வந்து வேலையில இருக்குது. இந்த மாதிரி மாத்திட்டீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா வந்து ஆன்சர் கிடைச்சிடும். மறுபடியும் நம்ம தலைகளை எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. இதை 10 வரும், இது பாத்தீங்கன்னா 1 வரும். அப்போ 40/3 இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து 3 40/3 கலப்பு பிணத்துல வந்து எழுதியிருக்காங்க. நம்ம எழுதிருவோம். மிச்சம் 1 10 வரும். 3 தடவை 9 மிச்சம் 1. இப்ப பாருங்க 1 3 13 வந்துருச்சு ஆன்சர். இப்ப 13 1/3 நாட்கள்ல வந்து நாட்கள் கழிச்சு வந்து ஏ வந்து வேலையை விட்டு போயிருப்பாரு. இப்ப ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்து டிஎன்பிசில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025ல இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின்ல இருந்துமே டைம் அண்ட் ஒர்க்ல மொத்தத்துக்கே 16 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.